இப்போது நான் வந்து மை வி3 ஆட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பற்றி நான் இப்போ பேச போகிறேன். மை வி3 ஆட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் இதான் அந்த கம்பெனி நேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியோட கன்சியூமர்ஸ் எல்லோரும் என் மேலே யாரும் கோவப்படாதீங்க. பிகாஸ் நான் என்ன நிலமை அப்படின்றத நான் பார்த்து சொல்கிறேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஓரளவுக்கு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஓரளவுக்கு லா தெரியும். எனக்கு அதோட சட்டம் பற்றி ஓரளவுக்கு தெரியும். எனக்கு அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணணும் இந்த கம்பெனிஸ்னு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுன்றதுனால நான் இந்த மை வி3 ஆட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங், இந்த கம்பெனி வந்து 2021 ஜூலை 5 இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட், மை வி3 ஆட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டில் மவுண்ட் ரோடில் இருக்குது. இதோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ். இதில் மொத்தம் எத்தனை டைரக்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ராஜாராம் கனிஷ்கா, அவங்களோட டின் நம்பர் கொடுத்துருக்காங்க, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எல்லாருடைய டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் இதில் பார்க்க முடியும். ஸோ ராஜாராம் கனிஷ்கா, மணி மகேந்திரகுமார், துரைசாமி கீதா, மஞ்சுளா ராணி, சக்தி ஆனந்தன், மருதாச்சலம், கோபாலகிருஷ்ணன், ஆனந்த் ஆண்டியப்பன், கிருபாகரன் கிரிஜா, மருதாச்சலம் ரவிக்குமார், மருதயா செட்டியார் கோவிந்தராஜ், சுரேஷ் சோஃபியா, இவங்கெல்லாம் வந்துட்டு டைரக்டர்ஸ். எத்தனை டைரக்டர்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 10, மொத்தம் 10 டைரக்டர்ஸ். ஓகே, இப்போ வந்து இவங்களோட டைரக்டர்ஷிப்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 10 லட்சம் போட்டிருக்காங்க, சரியா? பெய்டப் கேபிட்டல் வந்து 1 லட்சம் போட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதை வந்து மெயினாக வந்து இது 1 லட்சத்துலேருந்து இந்த கம்பெனியோட 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து ஜூலை 5 2021 இன்கார்ப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதில் இருக்கிற அந்த 10 டைரக்டர்ஸ் பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்களோட அப்பாயின்மெண்ட் டேட் வந்து 9th September 2021 போட்டிருக்காங்க, சரியா? இவங்கள ஒருத்தர் கூட எந்த கம்பெனியோடையும் அசோசியேட் ஆகலை. அதாவது இந்த 10 டைரக்டர்ஸும் ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் இவங்க வந்து டைரக்டர்ஸ். வேறு எந்த கம்பெனிக்கும் இவங்க டைரக்டர்ஸ் இல்லை, சரியா? யூஸ்வலாக ஒரு டைரக்டர்ஷிப் நம்பர் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் டைரக்டர்ஸாக ஆகலாம். ஸோ இவங்க யாருமே வந்து புதுசாக இந்த கம்பெனிக்காக உருவாக்கப்பட்ட டைரக்டர்ஸ் தான். ஸோ இதை வந்து உருவாக்கிறது வந்து சக்தி ஆனந்தன் போட்டிருக்கு. பட் ஆனால் எல்லா டைரக்டர்ஷிப் அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா September 21 2021. இது வந்து இன்கார்பரேட் டேட் வந்து ஜூலை 5 போட்டிருக்காங்க. நான் வந்து இந்த கூகுள் ஆப்பில் போய் பார்க்கும்பொழுது November 5 1 ஏதோ ஒரு டேட்டு போட்டிருக்கு, 2021. ஸோ 2021 நவம்பர் மாதத்துலேருந்து தான் இவங்களோட கூகுள் அப்ளிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து ஆப் மூலமாக செயல்படுறது வந்து மொத்தம் 2.5 வருஷம் கூட கிடையாது. 2.5 வருஷம்னா எப்படின்னா, இப்போ ஒரு 3-4 monthஸாக யாருக்கும் பேமெண்ட் கிடைக்கல இல்லையா? ஸோ 2 வருஷமாக வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் கிடைச்சிட்டு இருந்திருக்கு. ஒரு 4-6 மாதம். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்கன்னா, இப்போ ஒருத்தங்க ஸ்வர்ணம்னு ஒருத்தங்க டிசம்பரில் ஜாயின் பண்ணாங்களா, அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பே அவுட் வந்து இன்னும் கிடைக்கல. டிசம்பரில் ஜாயின் பண்ணவங்க, இல்லை ஜான்வரியில் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னும் பேமெண்ட் கிடைக்கல. ஸோ அதுக்குள்ளே இந்த கம்பெனி பேரில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாதனால இந்த பே அவுட் வந்து டிலே ஆகுது. ஓகே, ஸோ இப்போது விஷயத்துக்கு வரேன். ஸோ இது வந்து 2 வருஷம் உள்ள கம்பெனி. இந்த கம்பெனி வந்து
எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது. ஓகே, ஸோ 2.5 வருஷம் தான் ரன் ஆகுது. அவங்க ஜூலை மாதம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட அவங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ் ஒரு ஃபார்ம் இருக்கும், அதில் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த ஆக்சுவலி வந்து அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே கூடவே வந்து 3 டைரக்டர்ஷிப்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது இவங்க யாரும் டைரக்டர்ஷிப்ஸ் எடுத்தா மாதிரி தெரியல. செப்டம்பரில் தான் இவங்க வந்து செப்டம்பர் தானே போட்டிருக்காங்க, செப்டம்பர் 9ஆம் தேதி தான் எல்லோருமே டைரக்டர்ஸ் ஆகிருக்காங்க இந்த கம்பெனிக்கு. ஓகே, அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இது கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. ஓகே, இட்ஸ் அ ப்ரைவேட் கம்பெனி அண்ட் இஸ் ரிஜிஸ்டர்ட் அட் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ROC சென்னை. ஸோ இவங்க வந்து எதுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா ROC சென்னைக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ நான் கவர்மெண்ட் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி. இப்போது இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கா இல்லை ட்ரேடிங் பண்ணுறாங்களான்னு தெரில, பட் அவங்க கம்பெனி பிராண்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் என்னுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஏதோ டிஷ் வாஷிங் லிக்விட் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க விற்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து MLM ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ண விதம் வந்து கரெக்டாக, இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்வேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கம்பெனியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கம்பெனி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து ஜூலை 5, 2021 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் டைரக்டர்ஸ், எவிடன்ஸ் ஆஃப் சீசேஷன், இவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் அப்பாயிண்டி. ஸோ 2022 ஒரு சில பேர் மார்ச் 2022 ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த 10 டைரக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த 9 செப்டம்பரில். சில டைரக்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா பார்க்குறேன். தேவா, மோனிஷா மகேந்திரன் இவங்க வந்து இந்த டைரக்டர்ஸ் தான் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மார்ச் 25, 2022 சில டைரக்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு அன்லிஸ்டட் ப்ரைவேட் கம்பெனி. அன்லிஸ்டட் ப்ரைவேட் கம்பெனினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க கம்பெனி இருக்காது, லிஸ்ட் அவுட் பண்ணல, இவங்களோட செக்யூரிட்டிஸ் எதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணாத ஒரு நார்மல் ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, ஸோ இவங்களது வந்து மொத்தம் எத்தனை டைரக்டர்ஸ் நான் சொல்லிட்டேன், 10 பேர். 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க. இவங்க கம்பெனியில் 10 டைரக்டர்ஸ் இருந்தாலும் கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல்னு யாருமே இல்லை. எஸ்பெஷலி கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்லாம் யாராவது ஸ்பெசிஃபைடாக இருக்காங்களா, CFOs யாராவது இருக்காங்களா, எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, இப்போ 10 டைரக்டர்ஸ் இருக்காங்க ஒரு ப்ரைவேட் லிமிட்டடில் அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு 7 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த 7 பேரும் வந்து 7 பேரோ இல்லை அந்த 10 பேரோ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா அந்த லாபத்தில் ஒரு பங்கு இவங்க எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லாபத்தில் இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும். அப்படி தான் எல்லா கம்பெனிஸும் வந்து ரன் பண்ணுவாங்க. அண்டு இந்த கம்பெனி வந்து நார்மலி இப்போது ஒரு பேங்கிங் கம்பெனி இல்லை NBFC கம்பெனிஸ் இல்லை நிதி லிமிடெட், சிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, மெம்பர்ஸை வந்து சேர்த்துட்டு அவங்கக்கிட்டேருந்து பணம் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து அவங்க பூல் பண்ணிப்பாங்க. அந்த பணத்துலேயே அவங்க வந்து அந்த கன்சியூமர்ஸ், அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க.
ஸோ இல்லாட்டி அவங்க இப்போது மெச்சூரிட்டி ஆகிடுச்சு, அந்த அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா தே வில் மந்த்லி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவாங்க. அது மூலமாக இவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் யூஸ்வலாக வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது நம்ம இந்தியாவில் வந்து கம்பெனிஸ் வந்து ரெகுலேட்ரிஸ் வந்து நிறைய ரெகுலேட்ரிஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதோட செக்யூரிட்டிஸ்னால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க தெரியுமா கம்பெனிஸில். இப்போ டாட்டா, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட ஷேர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம வாங்கி அதுக்கு வந்து ஒரு வட்டி கொடுப்பாங்க, டிவிடெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு வந்து அந்த கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணுற ஒரு ஏஜென்சி தான் வந்து செபின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அது மாதிரி ஒரு இதுக்கும் வந்து ஒரு ரெகுலேட்ரி அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங்லாம் இருக்கு இல்லையா, இந்த இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க்கு கீழே வரும். இவங்களோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்ஐசி, டாட்டா இன்சூரன்ஸா, அது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் இன்சூரன்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு கீழே தான் இருப்பாங்க, ஐஆர்டிஏ. ஸோ இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ என்பிஎஃப்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா, என்பிஎஃப்சி அப்படின்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. ஸோ இவங்கெல்லாம் ப்ராப்பர் பேங்க்ஸ் சேனல்ஸ் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த இப்போ லோன் கொடுக்குற கம்பெனி, சில இது அசர்ட் ரீஸ்ட்ரக்சரிங் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கம்பெனி, முத்தூட் ஃபைனான்ஸ் கம்பெனி, இதெல்லாம் வந்துட்டு என்பிஎஃப்சி கீழே வரும். ஓகே, என்பிஎஃப்சியும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனி தான். ஓகே, ஃபண்ட்ஸ் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்துடும். நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் கீழே வந்துடும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து இவங்க ரன் பண்ணணும். இப்போ நான் மைவி3 ஆட்ஸ் லிமிடெட் வரேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறாங்களா இல்லை ட்ரேடிங் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. இதை வந்து செல் பண்ணணும். அதுக்கு வந்து இவங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு யுத்தியை கையாண்டுருக்காங்க. கஸ்டமர்ஸை பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீம்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு லெவலில் வந்துட்டு ஃப்ரீயாகவே ஐ திங்க் பர் டே 50 rupees சம்திங் எதுவும் ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி. ஸோ செகண்ட் லெவல்லாம் பார்த்திங்கன்னா 3000 சம்திங், 5000, அதுக்கப்புறம் 5000 சம்திங், இந்த மாதிரி 1,00,000 சொச்சம் வரைக்கும் இருக்குது. 1,20,000 30,000 சம்திங் அது வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கும் போக போக இவங்க வந்து பர் டே இன்கம் வந்து ஜாஸ்தியாகும். இப்போ 50 ரூபா பர் டேன்றது வந்து 100 ரூபா பர் டே, 200 ரூபா பர் டே, 400 ரூபா பர் டே அப்படின்றது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இவங்களுடைய கம்பெனியோட கஸ்டமர்ஸ்க்கு இவங்க கொடுக்குற பேமெண்ட்டுன்ற மாதிரி. ஸோ இது எப்படி இவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கூட, இவங்க ப்ராடக்ட்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட, கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வந்து வாங்கினதுக்காகவோ இல்லை எதுக்கோ கஸ்டமர்ஸ் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீ 3000 டெபாசிட் பண்ணனா உனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும் இன்கம்ன்ற மாதிரி, நீ ஆள் பிடிச்சி கொடு, எம்எல்எம்மில் ஆள் பிடிச்சி கொடுன்ற மாதிரி தான் இவங்களுடைய அதுக்கேற்ற மாதிரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி இவங்க வந்து அப்படி ஒரு ஸ்கீமை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, மைவி3 ஆட்ஸு. ஓகே, இது வந்து ப்ராப்ளி இப்போ இவ்வளோ நாள் அவங்க வந்து எந்த ஒரு ஸ்கேமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து பே அவுட்டு வாங்கியிருக்காங்க. பட் இதில் என்ன இஷ்யூ என்னென்னா, இப்போ த டைரக்டர்ஸ் மேபி குட், நமக்கு தெரியாது.
ஓகே, டைரக்டர்ஸ் வந்து உண்மையாகவே நல்ல இன்டென்ஷன்லையும் அந்த கம்பெனியை ரன் பண்ணலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ப்ரைவேட் லிமிட்டடுன்றதுனால எந்த ஒரு கம்பெனியும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாமல் எவனும் உங்களுக்கு பே அவுட் பண்ண மாட்டான். என்ன வெறும் ஆட்ஸ் பார்க்குறதுக்காக இவ்வளோ பேமெண்ட் பண்ணுவாங்களா? கூகுள் ஆட்ஸ்லலாம் நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரெஷனுக்கு ஒரு இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ தான், ஒரு இதுக்கு இவ்வளோதான்ற மாதிரி இருக்குது, சரியா? ஸோ வந்து அவங்க அப்படி தான் பேமெண்ட் வாங்குகிறாங்க. ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அவங்க பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம போய் ஆட்ஸ் பார்க்குறோன்னா தேர் நாட் கோயிங் டு பே அஸ். பட் சம் கம்பெனிஸ், சில கம்பெனிஸ் ஃபாரினில் கூட இருக்குது, ஆட்ஸ் பார்க்குறதுனால பேமெண்ட் கிடைக்கிற கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஆனால் மைவி3 ஆட்ஸில் என்ன ஆட்ஸ் காமிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் அந்த பொண்ணு ஸ்வர்ணம் அவங்க பேசும்போது நான் கவனித்தா அவங்களோட டிஷ் வாஷிங் லிக்விட் அந்த மாதிரி ஆட்ஸ் தான் பார்க்குற மாதிரி. ஸோ அவங்களோட சொந்த ஆட்ஸ் தான் இவங்க காமிக்கிறாங்களா இல்லை வி டோன்ட் நோ ஹவு தே ஆர். எனக்கு அந்த மைவி3 ஆட்ஸ்குள்ளே நான் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு அதை லாகின் பண்ணுறதுக்கு கூட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது. ஏன் அப்படின்னா நான் சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஆனால் சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்காம நான் வேறு ஏதாவது எனக்கு முன்னாடி ஒரு ஹையர் லெவலில் யாராவது இருந்தாங்களோ அவங்க கீழே தான் நான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி இந்த லாகின் பேஜே அப்படி தான் காமிக்குது. ஏன்னா உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க என்ன ஆட்ஸ் காமிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியும். ஸோ உள்ளே பார்க்காம நான் எதுவும் பேச முடியாது. ஸோ மைவி3 ஆட்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா யூ கேன் கமெண்ட் போடலாம் நீங்கள் என்னென்னு. ஸோ என்ன மாதிரி ஆட்ஸ் பார்க்குறீங்கன்றதும் எனக்கு இப்போ தெரிஞ்சால் தான் ஐ கேன் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும், சரியா? ஆனால் ஆட்ஸ் பார்க்கறதுனால இவ்வளோலாம் பேமெண்ட் வாங்க முடியாது. இது வந்து ரொம்ப ஹை. இப்போ ஒரு 1,00,000 நீங்கள் கட்டினீங்கன்னா டெய்லி பேமெண்ட் வந்து 450 அந்த மாதிரி போடுறாங்க, 500 அந்த மாதிரி பேமெண்ட் போடுறாங்கன்னா இது ரொம்ப ஹை தான். அது ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 15,000 பேமெண்ட் வந்து ரொம்ப ஹை தான். ஏன்னா ஒரு ஆடு பார்க்குறதுனால அவ்வளோ பேமெண்ட்டு சான்ஸே கிடையாது. இது ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ ஹையாக பேமெண்ட், கம்மியாக பேமெண்ட் கொடுத்தா கூட நம்ம யோசிக்கலாம். பட் இவங்க ஹையாக பே பண்ணும்போது அங்கே தான் யோசிக்கணும் இது எப்படி சாத்தியம்னு. அண்ட் வேர் தே ஆர் கெட்டிங் திஸ் மனி ஃப்ரம். எம்எல்எம்னா இப்போ நான் வந்து இந்த கம்பெனியில் நான் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கீழே நான் 4 பேர் சேர்த்துருக்கேன்னா அவங்க கொடுக்குற காசு தான் எனக்கு கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. அவங்க 4 பேர் சேர்த்து கொடுவாங்க அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும்? கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணால். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து லாபமே இல்லைன்னு வச்சுக்கோமே, கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு ஸ்டேஜ். இப்போ நான் 2 வருஷம் ஃபார்ம் ஆன கம்பெனியை வச்சு நம்ம பேச முடியாது. ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு 10 years ரன் பண்ணால் தான் அதோட சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி டெபாசிட்ஸ் வாங்கிட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஸோ பணத்தை சுருட்டிட்டு போயிடுவாங்க. நான் மைவி3 ஆட்ஸ் அப்படி பண்ணுவாங்க நான் சொல்லலை, ஏன்னா இந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அந்த கம்பெனியில் நான் மெம்பராக இல்லாமல் நான் எதுவும் பேச முடியாது. ஈவன் நான் அந்த மெம்பராக இருந்து எனக்கு அந்த பேமெண்ட் கிடைச்சா கூட ஒரு நாளில் இந்த கம்பெனி மூடிடுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் எந்த ஒரு கம்பெனியும் பர்மனெண்ட்டாக நமக்கு பைசா கொடுத்துட்டே இருக்காது. ஓகே. அண்டு இன்னொன்று வந்து இந்த கம்பெனி வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஆர்ஓசிக்கு கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் சென்னை, இதில் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே ஒழிய அவங்க எந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கீழேயும் இவங்க வரல. ஸோ இவங்க ஈவன்தோ கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கி அவங்க ப்ராடக்ட்ஸை செல் பண்ணால் கூட திருப்பி அந்த கஸ்டமர்ஸ்க்கே அவங்க பைசா கொடுக்குறாங்கன்னும் போது இது ஒரு வகையான டெபாசிட் ஸ்கீம், ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு சிட் ஃபண்டு, ஒரு பேங்கிங் சேனல் மாதிரி தான் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து பேங்கிங் சேனல் கீழே அதுக்கு கீழே இவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி கீழேயோ இல்லை இது கீழேயோ, ஈவன் என்பிஎஃப்சியில் கூட இப்போ சிட் ஃபண்ட்ஸ் ரன் பண்ணோன்னா கூட அது கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே பண்ணக்கூடாது, அது மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இது வந்து நான் ஸ்கேம்னு சொல்கிறத விட இந்த கம்பெனிக்கே ஆப்பு வச்சுருவாங்க நீதிமன்றம். ஏன் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் ஃபாலோ பண்ணல. நான் வந்து இந்த அசோக் ஸ்ரீநிதி அவங்களோட பேட்டியெல்லாம் பார்த்தேன். இவங்க ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி சொன்னாங்க, பட்ஸுன்னு சொல்லிட்டு.
இவங்க பட்ஸ் ஆக்ட்னா என்னென்னா பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட். இது வந்து 2019 இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் இது மாதிரிலாம் வந்து சுருட்டிட்டு ஓடி போய்ட்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இது. அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்னால் எந்த ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிலையும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ப்ராப்பராக ரன் பண்ணாமல் ஒரு கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கீழே ரிஜிஸ்டர் ஆகாமல் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணாலும், ஸோ அது ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு அவங்க ஒரு டெபாசிட் ஸ்கீம் இல்லை ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு அது கஸ்டமர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு தண்டனை அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து பேன் பண்ணிவிடுவாங்க கம்ப்ளீட்டாக. இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் ரன் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா 1 to 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து அதே மாதிரி இதுக்கு காம்பன்சேஷன், இந்த அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் நடத்துகிற அந்த கம்பெனிஸ்னால அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் ஆர் பீப்புளுக்கு வந்து காம்பன்சேஷன் என்ன மாதிரி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸை வந்து ஃபுல்லாக முடக்கிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை முடக்கிடுவாங்க. அவங்களுடைய அசட்ஸ், அவங்களோட சொத்து கித்து எல்லாத்தையும் முடக்கிட்டு அதுலேருந்து இவங்க வந்து அந்த அஃபெக்டட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 1 லட்சம் போட்டு இந்த கம்பெனியில் ஏமாந்தீங்க அப்படின்னா, அந்த 1 லட்சத்தை அவங்க கோர்ட்டே வந்து உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணிவிடும். இந்த கம்பெனியை ஃபுல்லாக முடக்கிட்டு அவங்களுக்கு அந்த 1 லட்சத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி 5,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 5,000 அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் இது ஏர்னிங்ஸ் நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணுறவங்க வந்து இப்போ 2 வருஷமாக அதில் டெபாசிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் கிடைக்குமா தெரியாது. ஸோ இது ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இது. ஸோ இது வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நான் இது எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, நீங்கள் எல்லோரும் என்னை திட்ட போகிறீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து இப்போ யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இங்கே பேசலை. நம்ம கவர்மெண்ட்டோட ரூல் என்ன அப்படின்றதுக்காக நான் இங்கே பேசுகிறேன். பிகாஸ் நான் கார்த்திக் சாரோட சப்ஸ்கிரைபர் தான். அவரோட வீடியோஸ் நிறையா நான் பார்த்துருக்கேன். அவருடைய நிறைய இதுக்கு வந்து நான் நிறைய இது சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் அகெயின்ஸ்டாக போகணுன்னு இல்லை. ஏன்னா வந்து இன்னொன்று எனக்கு மைத்ரி ஆட்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாதனால தான் நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். பட் இப்போ ஒரு சில வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்பொழுது, இந்த மைத்ரி ஆட்ஸ் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம்னு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது சில கிடைச்ச டீட்டெயில்ஸ் வச்சு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட் கீழே வரும். இந்த பட்ஸுன்ற ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வரும். இப்போ அதனால் இது வந்து ஒரு பனிஷபிள் க்ரைமாகவும் இருக்கலாம். இந்த கம்பெனி வந்து இவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஓகே. ஆனால் இவங்க இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. சில இது வந்து இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து சுருட்டிட்டு போகிற கம்பெனிஸும் இருக்குது, ஓகே. அவங்க இன்டென்ஷன் ஒருவேளை நல்ல இன்டென்ஷனாக கூட இருக்கலாம், நம்ம அதை பற்றி பேச முடியாது. ஆனால் இது வந்து பை லா இவங்க வந்து இந்த கம்பெனியை சரியாக நடத்தவில்லை. ஆஸ் பர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் படி இவங்க வந்து ப்ராப்பராக இவங்க நடத்தலை இந்த கம்பெனியை, சரியா. இப்போ பெனால்ட்டி போட்டால் கூட எவ்வளோ கேட்பாங்க தெரியாது இந்த கம்பெனிக்கிட்டேருந்து. ஐ திங்க் 50 crores வரைக்குமோ இல்லை 100 crores வரைக்குமோ இவங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது இந்த கம்பெனிக்கு கேட்பாங்க. கோர்ட் வந்து அவ்வளோ கோடி வரைக்கும் 50 crores வரைக்கும் நினைக்கிறேன், அவ்வளோ கோடி வரைக்கும் அவங்க வந்து பெனால்ட்டி கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி வந்து இப்போ லீகலாக இவங்க ஆஸ் பர் லா இவங்க கம்பெனியை ரன் பண்ணலான்னு நீதிபதிகள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து பெனால்ட்டியும் கொடுக்கணும். இவங்களோட சொத்துக்கள், இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து அடமானம் வச்சு அதுபடி அவங்க வந்து, அதாவது அது கோர்ட்டே பார்த்துக்குவோம், யாராவது ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க மூலமாக யாருக்கெல்லாம் இந்த காம்பன்சேஷன் கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன், சரியா. நான் மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் ஏர்ன் பண்ணவங்கலாம் நல்ல விஷயம், இவ்வளோ நாள் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. பட் இனிமேலும் ஹோப் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது வந்து நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு தீர்ப்புன்றதை பொறுத்து தான். ஒருவேளை நீதிபதி அவர்கள் இந்த கம்பெனி கரெக்டாக தான் ரன் பண்ணுது,
எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டா இந்த மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் ஒரு வேளை இந்த கம்பெனி வந்து சீட்டிங் பண்ணுறாங்க, இவங்க வந்து சீட்டிங்னா லைக் ப்ராப்பர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கீழே அவங்க ஒர்க் இது பண்ணலை, ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணலன்னு நீதிபதி அவர்கள் ஃபீல் பண்ணி அதை வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா இந்த கம்பெனியை பேன் பண்ணிவிடுவாங்க, மூடிடுவாங்க. இந்த கம்பெனியை மூடிட்டாங்க இல்லை பேன் பண்ணிட்டாங்க இல்லை அதோட ஆக்டிவிட்டீஸை இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ண எல்லோருமே சஃபர் ஆவாங்க. உங்களுக்கு வேண்டிய நஷ்ட ஈடு கிடச்சிரும். இப்போ 1 லட்சம் போட்டிருந்தீங்க, 50,000 போட்டிருந்தீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் கம்ப்ளீட்டாக கிடைக்குமா, ஃபுல்லாக இப்போ நீங்கள் மந்த்லி ஒரு இன்கம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி கிடைக்குமான்னா இல்லை. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஹை ஹோப்ஸ் வச்சுக்காதீங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு வெயிட் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு யாருமே ஓசியில் செய்ய மாட்டாங்க, ஃப்ரீயாக வந்து யாருமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. காசோ இல்லை எதுவோ நம்மளுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்தா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யாரும் நமக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, இல்லை நமக்கு ஃப்ரீயாக யாரும் செய்ய போகிறதில்ல. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எவனும் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஸோ இந்த கம்பெனி இவ்வளோ நாள் ரன் பண்ணதே எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா இதை வந்து ஆம்வே ஆரிஃப்ளேம்லாம் எப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து ஒரு 2,000 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அவன் எம்ஆர்பியிலேருந்து ரொம்ப கம்மியாக விற்பான் விலை. 500 ரூபாய் ப்ராடக்டை 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். அந்த 200 ரூபாய் நீங்கள் லாபம் எடுத்து நீங்கள் வேறு யாருக்கையாவது விற்றுக்கலாம். இப்படி தான் ஆம்வே ஆரிஃப்ளேம் இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனிஸ்லாம் ரன் ஆகிருக்கு இவ்வளோ வருஷமாக. ஸோ இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து எம்ஆர்பியை விட அவன் ரொம்ப கம்மி விலையில் கொடுக்கும்போது அவனுக்கும் அது லாபம் தான், விற்கிறவங்களுக்கும் லாபம் தான். ஆனால் என்னென்னா ஸ்லோவாகும் இந்த பேமெண்ட் வந்து. இப்போ நீங்கள் 2,000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த 3,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா கரெக்டான பையர் வரணும். இப்போ நான் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஷாம்பு விற்கிறீங்கன்னா அந்த ஷாம்பு நான் வாங்கணும். 200 ரூபாய்க்கு நீங்கள் அங்கே வாங்கியிருப்பீங்க, எனக்கு 500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த ஷாம்பு நான் உங்கள்கிட்ட வந்து வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும்ல ஒரு கரெக்டான பையர் கிடைக்கிறதுக்கு. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது எம்எல்எம்மில். பட் இது வந்து டோட்டலாக வந்து இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே, இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஷாக்கிங் ஸ்கீம் தான். ஏன்னா இது மாதிரி அந்த கம்பெனிஸும் இது மாதிரி இதை ரன் பண்ணல. இந்த மாதிரி ரன் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னா பான்ஸ் இருக்குது, கார்னியர் இருக்குது, லாரியல் இருக்குது. இந்த கம்பெனிஸ் கூட அந்த மாதிரி ரன் பண்ணலாமே. வாங்க லாரியல் கம்பெனி உங்களுக்கு கூப்பிட்றாங்க, வாங்க 5,000 எனக்கு டெபாசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு மாதம் ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அவன் டீக்ளேர் பண்ணுறான்னா எல்லாருமே லாரியல் வாங்குவாங்க, எல்லாருமே கார்னியர் வாங்குவாங்க ப்ராடக்ட்ஸு, எல்லாருமே பான்ஸ் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, எல்லாருமே மைவி3 ஆர்ட்ஸ் மாதிரி போயிடுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்கேமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ வந்து ப்ராப்பராக அவங்க பே பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் இது ஸ்கேம் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதாவது அவங்கக்கிட்டே காசு இல்லாமல் அவங்க இதுக்கு ஸ்கேமாக பண்ணணும்னு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு காசு இல்லாமல் எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இழுத்து மூடிட்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நமக்கு ஓசியில் யாராவது காசு கொடுக்குறாங்க, பேமெண்ட்டு சும்மாவே வருது, சும்மா ஆட்ஸ் பார்க்குறதுக்கே இவ்வளோ பேமெண்ட் தராங்க, 500 ரூபாய் தராங்க ஒரு நாளைக்கு, 400 ரூபாய் தராங்கன்னா இட்ஸ் சம்திங் ராங், இல்லை ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை. இது வரைக்கும் மைவி3 ஆர்ட்ஸ் வந்து எந்த ஒரு தப்பு பண்ணலை, எல்லாேருக்கும் ஒழுங்காக பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஒரு சில பேரை தவிர புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த கம்பெனியும் நான் ப்ளேம் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது, நம்மளை பர்சனலாக தெரியாது. அவங்க அந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்க, காசு கிடைக்குது. 2 வருஷம் ரன் பண்ணுற கம்பெனியை வச்சு நீங்கள் எதுவுமே பேச முடியாது. இது சொல்லப்போனால் அது 2 வருஷம் தான் ப்ராப்பராக ரன் ஆகிருக்கு. ஜூலை மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனியோட இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆப் வந்து நவம்பர் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ போட்டிருக்கு, 5ஆம் தேதியோ நம்ம போட்டிருக்கு. ஸோ நவம்பர் மாதம் தான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே உடனே யாரும் அதை இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த கம்பெனியை இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்லோவாக தான் அது ரன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஒரு 500 பேர் சேர்ந்துருப்பாங்க, செகண்ட் மந்த் வந்து ஒரு 1000 பேர் சேர்ந்துருப்பாங்க, இப்படி தான் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இது ஒழுங்காக ப்ராப்பராக ரன் பண்ணுறதுக்கே ஜனவரி மாதம் 2022 தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஜனவரி மாதம் 2022 வந்து
டிசம்பர் மாதம் 2024 வரைக்கும் தான் இப்போ நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஆகிருக்கு. ஒரு 4 மாதம் 3-4 மாதம், சில பேருக்கு 6 மாதம் கூட பேமெண்ட் கிடையாமல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 2024னா 2 வருஷம் தான். ஸோ நம்ம 2 வருஷம் தான் இது கணக்கு எடுத்துக்க முடியும். ஈவன் தோ இட்ஸ் இந்த ஆப் ரிலீஸ் பண்ணி 2.5 வருஷம் இருந்தாலும். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் தான். அவங்க இன்டென்ஷன் மேபி அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னு இருக்கலாம், அவங்க ப்ராடக்ட்ஸை மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இப்படி ரன் பண்ண முடியுமா அப்படின்னா கொஷின் மார்க் தான். இப்படி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமான்றது கொஷின் மார்க் தான். சரியா? நான் வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கோ ஹர்ட் பண்ணுறதுக்கோ இந்த வீடியோ நான் போடல. ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மாதமாக இந்த டாபிக் போயிட்டுருக்கு. எனக்கு இந்த டாபிக் பற்றி ஒன்றுமே தெரியாதனால நான் எதுவுமே அந்த கம்பெனி பற்றி எதுவுமே ரிசர்ச் பண்ணலை. நேற்றுக்கு தான் ரிசர்ச் பண்ணேன். நேற்றுக்கும் இன்றைக்கும் தான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து என்னுடைய இது ஒப்பீனியன் கூட சொல்ல முடியாது. இது தான் நடக்கும்ன்றது என்னோடய தீர்மானமான முடிவு தான். ஏன் அப்படின்னா இது ஒரு பை லா படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கம்பெனிஸ் வந்து இஷ்டத்துக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் சுரண்டுறதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நீதிமன்றமும் அலோவ் பண்ணாது. ஸோ அது வந்து அதே மாதிரி இஷ்டத்துக்கு பணம் எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா அது பேங்கிங் சேனல்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், பேங்க்லேருந்து காசு எடுக்கலாம். இதுலேயும் ரெகுலேட்டரி இருக்குது. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு போடணும், இவ்வளோ இப்போ லோன் கொடுத்தா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இதுக்கு மேலே போகக்கூடாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு அதில் பேங்கிங்லேயே ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இவங்க எந்த ஒரு ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணாமல் இவங்களே ஒரு ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸை கொண்டு வந்ததுனால இந்த கம்பெனிக்கு பெரிய சிக்கல் வரத்துக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நீதிமன்றத்தில் இவங்களுக்கு எதாவது பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கும் தயாராக இருங்க. எதையுமே நம்ப வேணாம் ஃபுல்லாக. ஓகே, எந்த ஒரு விஷயமும் இதுன்னு இல்லை, உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்புறது வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு இந்த அல்வா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க எதுக்காக நம்மளுக்கு அல்வா கொடுக்குறாங்கன்றதை நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். திட்டுறவங்க திட்டிக்கோங்க, பட் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தேங்க்யூ.